12th Maths Chapter 1 Example 1.12 பார்க்கலாம். If A is equal to 1/7 6 minus 3A B minus 2 6 2C 3 is orthogonal. மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகனல் ABC கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அண்ட் ஹென்ஸ் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஆர்த்தோகனல்னால் என்ன? A transpose A into A transpose equal to A transpose into A is equal to I. அது நம்ம எழுதி if A is orthogonal then A transpose equal to A transpose A is equal to I3. இதிலேருந்து நம்ம என்ன பண்ண கண்டுபிடிக்கிறோம்? ஃபர்ஸ்ட்டு A transpose I மீன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். A transpose I இல்லையா implies A transpose equal to I implies இப்போ A transpose 1/7 into A என்ன மேட்ரிக்ஸோ அதை எழுதுகிறேன். அடுத்தது A transpose 1/7 into ரோவை காலமாக எழுதுகிறேன் 6 minus 3A. அடுத்தது B minus 2 6. அடுத்தது 2C 3. இது வந்து A transpose. இப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன்னா மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? I3னா ஐடென்டி எலிமெண்ட் 1 0 0 0 1 0 0 0 1. இது I3. Suppose 1 5 1 7 7s are 49. So 1/49 first row first column என்ன வரும்? நம்மளுக்கு 36 plus 9 plus A square. First row second column 6B plus 6 plus 6A. First row third column 2 6 are 12 minus 3C plus 3A. At the second row first column என்ன வரும்? 6B plus 6 plus 6A. At the second row second column என்ன வரும்? B square plus 4 plus 36. Second row third column என்ன வரும்? 2B minus 2C plus 18. At the third row first column minus 12. இது plus 2 தான். அப்போ 12 minus 3C plus 3A. First row third row second column 2B minus 2C plus 6 plus 18. At the third row third column 2 2s are 4 plus C square plus 9. That is equal to ஐடென்டி எலிமெண்ட் எழுதிடும் 1 0 0 0 0 0 1 0 1 0 0 0 1. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு ஆட் பண்ணால் என்ன வரும்? இந்த 49 வந்து அந்த பக்கம் போயிடும். சரிங்களா? இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். எல்லாம் ஆட் பண்ணால் 45 36 plus 9 45 plus A square plus 6B plus 6 plus 6A. இங்கே வந்து 49 இங்கே வந்து அதே தான் 12C 12 minus 3C plus 3A. அடுத்தது வந்து இங்கே வந்து 6B plus 6 plus 6A. இங்கே B square plus 40. இங்கே வந்து 2B minus 2C plus 18. இங்கே வந்து 12 minus 3C plus 3A. இங்கே வந்து 2B minus 2C plus 18. இங்கே C square plus 13. இங்கே 49 உள்ளே கொண்டு போனால் 49 0 0 0 49 0 0 0 49.
இப்போ இதுலேருந்து இந்த எலமெண்ட்டு இந்த டயக்னல் எலமெண்ட்டெல்லாம் நம்ம வச்சு ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கும். இங்கே என்னென்னா இதுக்கு ஈக்குவல் கரஸ்பாண்டிங் உள்ளதை இங்கே எடுத்துக்கிறோம். இதுக்கு ஈக்குவல் கரஸ்பாண்டிங் இதுக்கு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் இங்கே, இதுக்கு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் இங்கே. அப்போது நம்ம இதை வந்து 45 + a ஸ்கொயர் = 49. இப்போ a ஸ்கொயர் = 49 - 45, a ஸ்கொயர் = 4. அப்போ a = +or -2. அதே மாதிரி நம்ம b ஸ்கொயர் கண்டுபிடிக்கும். b ஸ்கொயர் + 40 = 49. அப்போ b ஸ்கொயர் = 49 - 40. இப்போ b ஸ்கொயர் = 9. அப்போ b = +or -3. அதே மாதிரி நம்ம c ஸ்கொயர் + 13 = 49. c ஸ்கொயர் = 49 - 13. c ஸ்கொயர் = 36. இப்போ c = +or -6. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷனில் இந்த எலமெண்ட்டுக்கு இதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுறோம். 6b + 6 + 6a = 0ன்னு கண்டுபிடிச்சு போட்டு ab கரெக்டானு செக் பண்ண போகிறோம். இப்போ இதில் 6ஐ வந்து காமனாக எடுக்கேன். அப்போ b + 1 + a = 0. இந்த 6 வந்து அந்த பக்கம் போயிடுது. அப்போது a + b = நம்மளுக்கு a + b + 1 = 0. இந்த 6 அந்த பக்கம் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ a + b = -1. அப்போது நம்ம எதுக்கு ஏக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஏக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், +or -2, பிக்கு வந்து 3. இப்போ எது போட்டால் கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்குறோம். ஏக்கு நம்ம 2 போடுறோம், பிக்கு வந்து 3 போட்டால் -3 போட்டால் இது இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. a = 2, b = -3. இப்போ இது போட்டுன்னா இது வந்து ஏக்கு வந்து 2வா, இங்கே -3யா, -3ல் 2 போனால் -1. அப்போது ஏக்கு வந்து 2, a வந்து 2 தான் கரெக்டான ஆன்சர், b வந்து -3 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஈக்குவேட்டிங், அடுத்தது சி கண்டுபிடிக்கும். அடுத்தது அடுத்த ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவேட்டிங் பண்ணுறோம். 12 - 3c + 3a இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ ஏக்கு, பிக்கு, சிக்கு நம்ம வேல்யூ போடுறோம். 12 இப்போது -3c + 3a = 12 அந்த பக்கம் போயிடுது. அப்போ -12 வரும். இதில் வந்து 3 காமனாக இருக்குது, டிவைட் பண்ணிடுறோம். அப்போ -3c + a = -4. இப்போ இதில் நமக்கு வந்து ஏக்கு வந்து வேல்யூ வேணுது 2. இப்போ -c + 2 = -4. அப்போ -c = 2 அந்த பக்கம் போனால் -4 = -2. இப்போ -c = -6, c = +6. இப்போ இது இப்போ c = 6, 2a = 2 போட்டால் இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ சியோட ஆன்சர் வந்து +6. இப்போ ஏபிசியோட வேல்யூ a = 2, b = -3, c = +6. நமக்கு ஏங்கிறதுனால ஏ ஆர்த்தோகனல் அங்கே கொடுத்துருக்காங்க சம்மில். ஏ இஸ் ஆர்த்தோகனல். ஏ ஆர்த்தோகனல்னா ஏ இன்வர்ஸ் = ஏ டிரான்ஸ்போஸ். அப்போது ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஏ ஆர்த்தோகனல்ங்கிறதுனால ஏ இன்வர்ஸ் = ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சம்மில். நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாவே ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஏ இன்வர்ஸ் = ஏ டிரான்ஸ்போஸ் 1/7 டிரான்ஸ்போஸ் ஏ உடைய வேல்யூ எழுதிடுறோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஏ டிரான்ஸ்போஸ் இதில் ஏபிசியோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஏ டிரான்ஸ்போஸ் இந்த 6 - 3 2 -3 -2 6 6 6 2 6 3 இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.